ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. லாவா பார்த்தீங்கன்னா விராட் V1 அப்படின்ற ஒரு புது ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ரெட்மி, ஓப்போ, ரியல்மி, விவோ இவங்கெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் வேறு நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபோனை விற்றுட்ருக்கானுங்க. இந்த ஃபோனை நம்பி வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அறிமுக விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கம்மி பண்ணி 8,999, அதாவது 9,000ன்ற ரேட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மொபைலை வந்து வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸை நான் சொல்கிறேன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.75 இன்ச்சு HD+ டிஸ்பிளே 9,000க்கு கொடுக்குறாங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல். இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 10 வாட்ஸ்க்கான ஸ்லோ சார்ஜர் தான். இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு பேசிக் ஃபோனில் பார்த்த ஞாபகமாக இருக்குது. இப்போ ஃபோனோட ரேட்டெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து பேசிக் ஸ்பெக்ஸ் இருக்கிற ஃபோனோட ரேட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 15,000 18,000 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ ஆனால் இப்போ இவன் கொடுத்துருக்கிற ஸ்பெக்ஸு பார்த்திங்கன்னா அரிய பழசு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ராசஸர் தாங்க இதில் இருக்கிறதுலே மட்டம். ஸோ யூனிசாக் ப்ராசஸரை கொடுத்து வச்சுருக்காங்க. அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1.6 GHz ஸ்பீடு தான் இருக்குது. ஸோ ஒரு 10,000 கொடுத்து இதுக்கான மொபைலை நீங்கள் வாங்கணுமா அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு இந்த ஃபோனை யாரும் வாங்கிடாதீங்க. அப்போ 10,000 என்ன ஃபோனு தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் எந்த ஃபோன் 10,000 ரேஞ்சுக்குள்ளே நல்ல ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். தேங்க்யூ.